Hello. Shalom. இப்ப நாங்கள் பார்த்தையே பார்க்க போறோம். ஓகே, எழுப்பி ஓடிச்சியோ. இயற்கை அழைத்திருந்தால் பரவாயில்லை, மாற்றப்படுக. Alright. வேதவாக்கியங்களே தீர்க்கதரிசிகளால் முன்னறியப்பட்ட உண்மையான மெஷாயா யாரை இந்த பார்க்கிறோம். ஏனால் கள்ள மெஷியா, கள்ள கிறிஸ்து வருகிறான், இன்னும் அவன் தோன்றவில்லை. அவன் ஆவி வேலை செய்து, ஆவி அவனுடைய ஆவி, பேயின் ஆவி வேலை செய்து, அந்த ஆவியோடு இருந்தவர்கள் தான் யோஹானன் சொன்னான். அவன் புத்தகம் கடிதத்தில் முதலாம் கடிதம் 2ஆம் அதிகாரம் 18-19 அவர்கள் எங்களோடு இருந்து பிரிந்து போனார்கள் என்று. இந்த கூட்டம்தான் அவர்களுக்குள்ளே போலியான கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்துவை மெஷியாவை உள்ளே வச்சிருக்கிறார்கள் என்று தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள். உனக்கு உள்ள பேய் என்று தெரியுமா? எழுப்பி கீழே விழுந்து உருண்டு போத்துல அறிஞ்சதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு உனக்கு தெரியாது. செருப்பு அறிஞ்சதுக்கு பிறகு நடி நான் எல்லாம் கேட்ச் பிடிக்கிறேன். பாப்போம். இப்ப நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஆவி வேலை செய்து, அப்ப முதல்ல நாங்க பார்க்கிறோம் உண்மையான யேசுவா மெஷியா யார் என்பதை வேத வாக்கியங்கள்ல எத்தனையோ ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்து கொண்டு வர. விருப்பம்டா எடுத்துக்கள், விருப்பம் இல்லாட்டி கடா. மெஷியாவை குறித்து ஹீப்ரு பைபிள் நிறைய எழுதி இருக்குது. யேசுவா பாவிச்ச பைபிள், யேசுவா அடிக்கடி சொன்ன ஸ்கிரிப்சர்ஸ் அல்ல. அது பிறகுதான் எழுதப்பட்ட. அவர் சொன்னது ஆரம்ப புத்தகத்தில் இருந்து மல்கியா மட்டும் விளங்க என்னதான் அத முதல்ல அறிஞர். The Hebrew Scriptures Scrolls, அதுதான் Genesis Bereshit ஆரம்ப புத்தகம் தொடக்கம் மல்கியா வரை. ரைட்டா? யா. அதில் இப்ப பாப்பம் லூக்கா 24 உயிர்த்தெழுந்த யேசுவா மெஷியா அவரே பரிசுத்த ஆவி. லூக்கா 24:25 எம்மாவு தெருவில் அவங்களோடு நடந்து வந்துட்டு இந்த வார்த்தையை சொன்னார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும்
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் எல்லாவற்றையும் முழுதாயும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இந்த மந்த இருதயம் உள்ளவர்கள் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் எப்படி இருப்பாங்க? மண்ணறிஞ்ச மாதிரி மந்த இருதயம், மந்தம். இதுல எப்படி போட்டிருக்காங்க? 7 முகம் மந்தம். இதுல எப்படி என்று பார்ப்போம். 7 முகத்துக்கு மந்தம் என்று பட்டிருக்கு. மந்தம், புந்தம், பந்தம், பந்தம் 24, 25. பின்பு யேசுவா இருவரிடமும், நீங்கள் அறிவில்லாதவர்கள், உண்மையை மிகவும் தாமதமாக உணர்ந்து கொள்கிறீர்கள். இது கொஞ்சம் ஐசிங் போட்ட கேக். உங்களுக்கு அறிவு இல்லை, 7 முகம் சொல்லிப்படாது, உங்களுக்கு புத்தி இல்லை, முட்டாள். உண்மையை மிகவும் தாமதமாக உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். தீர்க்கதரிசிகளின் ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். இவங்களுக்கு தெரியல யேசுவா சாக வேணும், மகிமைக்குள்ளால போக வேணும், உயிர்த்தள வேணும் என்று இவங்க காட்சி கொண்டு வராங்க. எம்மாவுஸ் ஸ்ட்ரீட் நடுவில் நிற்கிறார், அவங்க துக்கப்படுறாள். இவர் தான் உன்னோட இருக்கிறார், பயப்படாதே. யுனைடெட் கிங்டம், லண்டன், பிரான்ஸ், பாரிஸ், பயப்படாதே. டேடி மாதம் அங்கேயும் மறைஞ்சு போகல. Not on the other side of Jupiter. They're here. உனக்கு பக்கத்திலே நீ கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தால் யோவான் 14:23 படி டேடிமானும் உள்ளே அவர்கள் ஒரே ஆவி. பயப்படாதே, தொடர்ந்து பேசு. டேடிட்ட பேச வேண்டியவில்லை, டேடியோட பேசு. மானிட்ட பேச வேண்டியவளை மானிட்டக்கள். எனக்கு தெரியும் ஓரளவு மானிட்ட எது சொல்ல வேண்டும் என்று. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் ஒப்பதாங்க பார்க்க போறோம். உண்மையான மெஷியா இந்த 24-32 அவங்களை இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. 44 தான் மோசையின் புத்தகத்திலும் தீர்க்கதரிசிகளின் மோசையின் புத்தகம் 5 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் சங்கீதங்கள் பாடல்கள் புத்தகங்களிலும் என்னை குறித்து யார் இயேசுவ மெஷியா எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறியது, நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும் பொழுது சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் ஞாபகமா கேட்கிறார். மற்றவர்களை சந்திச்சு ஞாபகமா அவரை குறிச்சு எழுதி இருக்கிறது. எருசலேமில் வந்து கூடாரம் கட்டுவார், சுக்காட் போடுவார். டேடியும் அவரும் நான் எருசலேமில் குடியிருப்பேன், எக்காலம் ஊதுங்கள்.
எல்லாம் நிறைவேற வேண்டும். நம்புறியா? அது நம்மாட்டி உள்ள பிரச்சனை ஒண்ணு செய்யலாது. சரி, இப்ப ஏசாயாகு என்ன சொன்னான்? ஏசாயாகு 9ஆம் அதிகாரம். ஏசாயாகு 7 முகம் கொடுத்த பேர் ஏசாயா, ராசையா, வாயா, குந்தையா. ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம். What a prophecy! Don't you get excited about prophecy? 750 வருஷங்கள் ஏறக்குறைய இயேசுவின் அடியோடு இருந்தவர் மனுஷனாக பிறக்கிறதுக்கு பெத்லேமிலே 750 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா இதெல்லாம் கத்தவங்களுடைய தெரியும். உனக்கு தெரியுமா? மோசைக்கு அவன் சொல்லுவான் மூசா நபி, இயேசுவுக்கு சொல்லுவான் ஈசா நபி. நபி என்ற தீர்க்கதரிசி. ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பின் விடுதலையின் வெளிச்சம் இல்லை. சிலுவையிலே இயேசுவா மரத்திலே தொங்கி சாக முதல்ல அவங்க கடவுள் எனப்பட்ட ஆள் வேறொரு ஆளை மாத்தி போட்டாராம் மரத்தில். அச்சோக்கி அவர்களுக்கு அப்படி. நாங்கள் வேத வாக்கியங்களை பார்ப்போம். ஏசாயாகு 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், பாலகனை கொடுக்கவில்லை. ஆனா ஜனம் தூக்கி கொண்டு ஓடி திரியுதே, குழந்தை குழந்தை. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. பாலகனை கொடுக்கவில்லை, மகனை கொடுத்தார். மகன் தான் யோர்தான் நிலை ஞானஸ்நானம் பெற்றவர். மகன் பாலகன் பிறந்தார், மகன் கொடுக்கப்பட்டார். அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். கத்தத்துவம் கொண்டதை வெட்டி அரசாங்கம் பண்ண போடு. உனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சா இங்கிலீஷ் பைபிளை பாட்டு கொஞ்சம் படி. இங்கிலீஷ் அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்க மாட்டா. அவர்தான் அரசாங்கத்தை நடத்துவார். ஜனாதிபதியும் அவரே, பிரதம மந்திரியும் அவரே, எல்லா அமைச்சும் அவரே. ஒரு கள்ளனும் அங்க பார்லிமெந்துவ ஒக்கம அவருடையது. அவர் தோளின் மேல் இருக்கும் அரசாங்கம். அவர் அதிசயமானவர், ஆலோசகர், வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன், mighty God. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அந்த பழமொழி தெரியாத?
புலிக்கு பிறந்த குட்டி பூனையாகாது. அது தகப்பன் பாரித்தான் தெரியும். இந்த எல்லாம் கற்பனையில வந்திருக்கின்ற அப்பா. ஒவ்வொரு மிருகமும் வித்தியாச முகம், வித்தியாச தோற்றம், வித்தியாசமான உடம்பு வரிகள். ஏறி இருந்து போற குதிரை வேற, இது வரி போட்ட குதிரை வேற. இதுகளை பார்த்து தான் மற்ற படம் எங்கட சனம் ஃபேஷன் பிரிண்டிங் கொடுக்கிறது. நேரொரு நாள் வந்து காட்டி என்னடா இது சிறுத்த புள்ளி புள்ளி வரி வரி கோடு கோடு இதெல்லாம் இமேஜினேஷன், கற்பனை எங்கே இருந்து வந்தது? அது உயர்ந்த தேவன் டாடி. இதுல கழுத்தை பிடிச்சு இழுத்து இன்னும் யார்? அவர்தான். அட வெள்ளை சிவிங்க பாக்குற காணாம சின்ன இதுக்கு நேரத்தில் யாரோ சொன்னான், அல்லது இந்த படிச்ச முட்டாள்கள் இது கிடக்கிற பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டான். இவங்கட பைத்தியத்தை பாருங்க. கீழே இருந்து புல்லெல்லாம் சாத்தி பிறகு இடையில வந்த கழுத்தை நீட்டி நீட்டி மேலுக்கு இருக்கிற குலைகளை சாப்பிட்டு இன்னும் நீட்டி நீட்டி அந்த கழுத்தை பழி வந்ததான். அதாவது சிவிங்கியாக தேவன் படைக்கவில்லை, அதுல கழுத்து நீண்டதாம். நீ ஒரு வந்து உண்ட காலத்தை காட்டு பாப்பம். காட்டேன், அதுக்கு பிறகு நான் மறுபடி கொடுக்கிறேன். உண்ட காலத்து நீளுதாண்டு. ஏரியல் வியூ மேலே இருந்து சரி. வல்லமை உள்ள தேவன், நித்திய தகப்பன் பிதா, சமாதான பிரபு எனப்படும். டேவிடின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் யேசுவை குறிச்சு சொல்ற நேரம் அவர் ராஜ்யத்தை குறிச்சு சொல்லாட்டி பகலுக்கு சூரியன் இல்லாத மாதிரி சிபி இருந்தா போல லைட் போய் வந்த அப்ப எல்லாம் குழம்பீரும். எக்யூப்மெண்ட்ஸ் திருப்பி அது இன்டர்நெட் வேலை செய்ய தொடங்கத்தான் நாங்க போடலாம். Alright. So you be called வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார். ஓகே, இது பழைய ஏற்பாடு புத்தகம். லூக்கா 1:32 லூக்கா புத்தகம் 1:32 கேப்ரியல்
மரியாளுக்கு பெயர் தனது அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய மகன் எனப்படுவார், அதிவேந்த தேவனின் மகன். யாவையாகிய தேவன் அவருடைய பிதாவாகிய டேவிடின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாத்தீங்களா, ஏசாயா சொன்னது இங்க போடுறாங்க. யாவையாகிய தேவன் கத்தராகி என்றத கத்தர் என்றதை வெட்டி யாவையாகிய தேவன். நான் சொன்னேன் யாவே என்று வருடங்களையும் கத்தர் 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 எழுமுகம். இது யாவையாகிய தேவன் அவருடைய ஈஸ்வாவின் அந்த வம்சத்திலே வந்த தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை இன்றைக்கு அரசாளுவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவிருக்காது. விளங்குதா? சத்தம் வேலை என்ன கதைக்கிறீங்க? இதுக்கு முதல்ல அந்த நியூஸ் சொன்னீங்க, அந்த நேரத்தில் படப்படப்பட்ட நாங்க செய்யுங்க. அதுக்கு வேற உப்பு புளி, இதுக்கு வேற உப்பு புளி. உப்பு புளி அது வராது. இது வேற செய்தி. இது மேசியாவை குறித்த செய்தி. அது பெயர் காரியங்களை போட்டு சடங்கண்டு வைச்சாங்க. அதை குறித்து சொன்னேன். சரி, என்னைக்கு மரசாளுவார். லூக்கா 1:79. எத்தனை வார்த்தைய ஒரு அதிகாரத்தில் 179. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலே இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இது பேப்டிசம் கொடுத்த யோஹானன், அவனுடைய தகப்பன் ஆசாரியன் சகரியா, டேடியும் மகனும் ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்டு சொன்ன வார்த்தைகள். ரட்சணிய கொம்பை தாவீது வம்சத்திலே ஏற்படுத்தினார். யார் இது ரட்சணிய கொம்பு? யேசுவா மஷியா. Alright? John 14:27, யோகானன் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதே உலகத்தின் சமாதானம், பிசாசின் சமாதானம். அதை அவன் இலவசமாய் கொடுப்பான். கிருதா படிச்சு திரிகிற எல்லாருக்கும் கொடுப்பான். விஞ்ஞானிக்கும் டாக்டர்ஸுக்கும் எவருக்கும் கொடுப்பான். வெளிச்சம் இல்லாதவர்கள் போலியாக கிறிஸ்து, உண்மையான கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து மாதிரி அவருடைய சமாதானம் உண்மையான சமாதானம்.
பிசாசு தன்னுடைய சமாதானத்தை காப்பி பண்ணி கொடுப்பான் இயேசுவோடு போல. சரியா? அப்போஸ்தலர் 10:36 எல்லாருக்கும் எஜமானாய் இருக்கிற யேசுவா மெசியாவை கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாய் கூறி இஸ்ராயல் பிள்ளைகளுக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யேசுவாவின் மூலம் அவர் ஒப்புரவாகிறார். ஜனங்களோடு அவருக்கு இப்ப கோபம் இல்லை. அந்த கோபாக்கினியை யேசுவா வாங்கி எடுத்தார். அந்த சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே தேவனுடைய தண்டனை மட்டுமல்ல, கோபாக்கினை, அவரது கோபம். புதிய ஏற்பாட்டிலே கூறப்படுகிறது. இன்னும் தாரன் வார்த்தைகள் அதை எழுதி வைத்து பார். ரோமர் 9:5, பிலிப்பியர் 4:7 வார்த்தை, கொலோசையர் 2:2 வார்த்தை, 2 தெசலோனிக்கேயர் 3:3. இதே செய்தி கேட்கிற அந்த மற்ற நேரத்தில் ஆராய்ந்து பார். ஓகே. அடுத்தது, உண்மையான மெசியா எப்படி என்றால் அவருக்கு முன்னோடியாக ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன் அனுப்பப்படுவான். மல்கியாவின் புத்தகம் 3:1, இதோடு நீ இருதயத்திலே இருக்கட்டும். அவருக்கு முன்னோடியாய் போனவன் யாருன்னு டக்கடி சொல்லணும். ஓ, ஆதாரம் காட்டினால் இன்னும் நல்லது. மல்கியா மத்தேயு முதல் 3ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஏஞ்சல், மெசஞ்சர், செய்தியை கொண்டு போகிற ஒருவனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது யேசுவாவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதன், எனப்பட்ட மெசஞ்சர். கேப்ரியல் மெசஞ்சர். அதி உயர்ந்த தேவன் ஒரு செய்தியை அனுப்பினார் மரியாளுக்கு. செவிடான இருக்கிறத விட who is this messenger? யார் இந்த மெசஞ்சர்? ஏசாயா 40 கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயாவு 40 3, யாமைக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், வனாந்தரத்திலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், நேராக்குங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணனானது நேராகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். இருதயங்களை குறித்து சொல்லுகிறார். வேற என்ன? ஆர்டிபியா
ரோட்டும் அது இது நேராக மனிதர்களின் இருதயம் யாவையின் மகிமை வெளியரங்கமாகும். மனுஷர்கள் யாவரும் அதை ஏகமாய் காணும். யாவையின் வார்த்தை அதை உரைத்ததென்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு குரல் உண்டாயிற்று. பின்ன கூப்பிட்டு சொல்லு, ஒரு குரல் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாமிசம் எல்லாம் மனுஷர்கள் எல்லாரும் புல்லை போல அதனுடைய புகழ் எல்லாமே வெளியின் பூவை போலவே இருக்கிறது. யாவையின் ஆவி யாருடைய ஆவி? யாவையின் ஆவி. யாவையின் ஆவி யார்? யாவே. உண்ட மூக்கு யார்? ஒரு ஆள். உண்ட உடல் இன்னொரு ஆள். யாவே அவருடைய பிரசன்னம் அதன் மேல் ஊதும். ஊது புல் உலர்ந்தது, பூ உதிரும். மனுஷன் புல்லை போல அவனுடைய புழுகு மகிமை பூவை போல. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. யாவை நம்முடைய தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல். மத்தேயு 11:10 புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையிலே பாப்பம் சாரியா என்ன கலைஞ்சு போனியா? 11:10 வளர்ந்திருக்குது. யாரை பார்க்க போனீங்கள்? போன ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல்ல, போன கிழமை யாரை பார்க்க போனீ? இயேசுவா பேசுகிறார். தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? மத்தேயு 11:9 ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிற மேன்மை உள்ளவனே. அதப்படியா நீர் 10வது வார்த்தை, இதோ நான் என் தூதரை முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் மது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். யார் சொன்னது? யோசுவா. எப்படி தெரியும்? அவருக்கு எல்லாம் வார்த்தை தெரியாதா? உமக்கு முன்பாக ஒரு தூதையை அனுப்புவேன். மல்கியா 3:1, ஏசாயா 40, யெஷாயாகு. மார்க்கு 1:2, மார்க்கு 1:2. இதோ நான் என் தூதரை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், யாமைக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சபைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய படார்
ஏன் படாருன்னு நீங்க எழுமுகத்துக்கு அப்படித்தான் கேட்டிருக்கு சத்தம். வனாந்தரத்திலே கூப்பிடுறவர்களுடைய குரல் உண்டாகும் என்றும் திக தரிசன ஆமங்களில் புத்தகங்களில் எழுதியிருக்கிற மாதிரி யோவான் ஞானஸ்நானன் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? உண்மையான மேசியா முன்பாக ஒரு தூதன் ஓடிக்கொண்டிருப்பான். யோவான் ஸ்நானனுக்கு இயேசுவாவுக்கு வித்தியாசம் 6 மாதங்கள். யோவான் ஸ்நானகன் முதல் பிறந்தது எலிசபெத்துக்கு, 6 மாதத்துக்கு பிறகு பிறந்தது மரியாளுக்கு. இது யோவான் ஸ்நானகன். 6 மாதத்துக்கு பிறகு பிறந்தது இயேசுவா. லூக்கா 76. பசிக்குதா? இது நல்ல சாப்பாடு. விருப்பப்பட்டா இரு, அல்லது குச்சினி கூடு. 76. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ யாவைக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். இது யார் பேசுறது? சகரியா, யோகனானின் தகப்பன். வாய் பேசாம இருந்த கொஞ்ச நாள் நம்பாம. நீயும் பாலகனே. இது யார்? யோகானன் ஞானஸ்நானம் கொடுக்கும் அவன் மகனை சொல்றார் தீர்க்க தரிசனம். நீயும் இவன் தான் அந்த மனுஷி எலிசபெத் கிழவியாயிருந்து பெற்றவள். அவனுக்கு நம்ப முடியல. கபிரியல் சொன்னது. அவளுடைய சொக்கையெல்லாம் உள்ள போயிட்டு பார்த்தீங்களா? அந்த வயதுல அவன் யோகானனை பெற்றெடுத்தது சரியா? உனக்கு கற்பனை செய்யும்படிக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறோம். அங்கால சாடியா மரியாதை சேர்ந்து வந்த மாதிரி கிடக்குது இந்த படத்துல. அவளுடைய இனத்தவள். சரி, அப்ப பாலகை என்றால் 1:76 யோவான் உன்னதமானவர்களுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். இயேசுவாவின் தீர்க்கதரிசி உன்னதமானவர். ஆக்சுவலி அது உயர்ந்த தேவனின் தீர்க்கதரிசி. நீ யாவைக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண. வழிகளை ஆயத்தம் பண்ணது தானே முன்னுக்கு அனுப்பினவர். 6 மாதம் வித்தியாசம். எல்லாம் பிளான். பிளான். அப்ப அவன் ஒரு நாள் வந்தது இயேசுவா. அது குறிப்பிட்ட நாள். அவனிடத்தில் பேப்டிசம் எடுக்க போனார். அவன் சொன்னான், நானும் இடத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. நீ இரண்டவாறு அப்படி இயேசுவா சொன்னார், இப்போதைக்கு விட்டு கொடு. எல்லா கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேணும். இது இருக்குதான் உன்னை இருதயத்தில் ஊறி போய் உண்ட ரத்தத்துல பேய் வருது.
சபை கூடுதலுக்குள்ள இவங்க கால்ரெண்டையும் கடிச்சு போட்டு வயிறு சோம் இல்லாதாக்கள் மாதிரி அல்லது பிள்ளைதாட்சிகள் இந்த பெருமாதம் மாதிரி இருக்கிறாங்க தகப்பன்மார். பேய் கிடந்து தண்டை விளையாடுது. அலை கழிச்ச உடனே உன்னை யாருங்க வர சொன்னது? போத்திரவாய், உன்னை யார் இந்த கூட்டத்துக்கு வர சொன்னது? கேட்கிறவன் அங்கே the days have come, I tell you. The presence of Daddy and Son is going to blast. அவர் உயர்த்தப்படுவார். அவருடைய பெயர் ஒரே பெயர், யாவே. அவர் மட்டும் தேவன். இப்ப இந்த வார்த்தைகள் அது எழுதி வைக்கும். ஏசாயாவு 40:3 வரை சொல்வன நீ எழுதியிருக்கமா? அது பழைய உடன்படிக்கை. மத்தியாவு 3:1 வரை நான் தந்த. மார்க்கு 1:1 வரை. யோகானன் 1:22-23. லூக்கா 1:76. சரியா? ஓகே. உண்மையான மெஷியாவுக்கு முன்னாலே ஒரு தூதனை அனுப்புவார் என்று ஏசாயாவு மூலம் சொல்லப்பட்டது. ஏசாயா மூலம் நிறைவேறியது. புதிய ஏற்பாட்டிலே வார்த்தைகளை காண்பித்தேன், எழுதி வச்சு டைம் எடுத்து படி. பொல்லாத வஞ்சிப்புகள் பெருகுது. சுருவங்கள் பேச ஆரம்பிக்க போகுது. மாதாட்சியின் சொருவம், லூத்து மாதா, சதா சகாய மாதாக்கள், மனுஷன் செய்த சுருவம், செபஸ்தியார் சுருவம், அந்தோனியார் முண்டம் சுருவம், இவைகள் பேச ஆரம்பிக்கும். ஏன் தேவன் அதை அனுமதிப்பார்? அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். உண்மை, தேவனுடைய வார்த்தை உண்மை. இதை இருதயத்தினாலே நேசிக்காதபடியால் தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். பிசாசல்ல, தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அவர்கள் அதை நம்பி ஏற்றுக்கொண்டு அழிவின் பாதையிலே போவார்கள் நாட்களிலே. ஆகையால் ஏதாவது ஒரு முண்டம் சுருவம் பேசலாம் என்றால், ஒரு படம் பேசலாம் என்றால் மயங்கி போகாது. தேவன் அனுமதிக்கும், அவரால் அனுப்பப்படும் வஞ்சிப்பு. தேவன் வஞ்சிப்பை அனுப்புவாரா? நீ ஒரு முட்டாள், குருடன். தேவ வார்த்தையை முழு இருதயத்தோடு விசுவாசிக்காதபடியால்
ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதபடியால் அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவதற்கு தேவன் கொட்டிய வஞ்சகத்தை பொய்ய அனுப்புவார். சேட்டை பண்ணாத, நீ விளையாடினது பெருமை கொண்டது காணும், சண்டை பிடிக்க கொண்டா தெரியலாய், வாக்குவாதம் பண்றியா? எப்படி போப் பிரான்சிஸும் அந்த கார்டினல்ஸ் எல்லாரும் இதிலே வார்த்தையிலே நம்பிக்கை வைக்காதனால் அந்த பொரிஜின்ஸ் அந்த ஆவிகளை செத்து போனவர்கள் அவர்களை நம்புற ஆவிகளை கூப்பிட்டு எடுக்கலாம் என்று நம்புற அனைவரும் அழிந்து போகும்படியே தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். அந்த மந்திரகாரன் நெஞ்சிலே கைய வைக்க சொன்னான், அவர்கள் எல்லாரும் வைத்தார்கள். கார்டினல்ஸ், இது உண்மை, நடந்து முடிந்த காரியம். Go to the YouTube. உன்னிடத்திலே உண்மை இருந்தால் பார், உன் கண்கள் காணட்டும், உண்மையை பிடித்துக்கொள். யேசுவா நியாய தீர்ப்புக்கு கொண்டு போன பொழுது பிலாத்துக்கு முன்பாக அவர் சொன்னார், உண்மை உள்ளவன் அவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். Why these people are getting deceived? ஏனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு பின்னாலே இருக்கும் ஜனங்கள் குருடன் குருடனை வழி நடத்தினார். 2 பேரும் குழியிலே விழுவார்கள். யார் சொன்னது? யேசுவா. விடு, முன்னுக்கு போற வேண்டாம், முதுகுல போய் விழு. 2 பேரும் பின்னால அவன் குடல் வெளியால வரட்டும். குருட்டு வழிகாட்டிகள், அதான் எல்லாரும் பொல்லோட தட்டி தடவி போக. உண்மையான மெஷாயா அவர் செங்கோலை உடையவராக, ரூலிங் ஸ்டாஃப் அவர் இருப்பார். கிடையாது உனக்குள்ள 6 பதிய உனக்கு எதுவுமே சொன்னார்கள். வேதவாக்கியம் கொடுப்படுற நேரம் எனக்கு கொண்டு போய் உணர்ச்சி வேலை செய்யற அப்ப பேய் நீ கேட்க வேணும், எனக்கு விடுதலை தாரும். பேய் போகாது. அவர் சொல்லுவார் மனம் திருப்பு. ஏசாயா 49 ஏசாயாகு 49:10 நதிகளை எங்கே வாசி பாருங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் தான் எனக்கு புதுசா இருக்கு. 49:10 அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, சூடாய்
சூடாக இருந்தாலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களை அவர் நடத்தி அவர்களை நீரூற்று அண்டை கொண்டு போவார். அவருடைய செங்கோலால் அவர் வழி நடத்துவார். 49:10 9வது வார்த்தை பாருங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் come out பெயின் சிறையிருப்பை விட்டு வெளியே வா கிட்டகராய் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி நான் அதி உயர்ந்தவன் உம்மை யேசுவா the Messiah டாடி சொல்றார் மகனுக்கு நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அந்த ஜனங்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் ஆடுகளை போல. சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகியிருக்கும். விட்டு போட்டு கிளவி கிளவென்ற கதைய நீ அவர் ஆடுகளில் உண்டா இல்லத பார். ஆட்டுக்கு முகம் வேற, ஓனாயிர முகம் வேற. மத்தேயு 2:6 பசிச்சால் சாப்பாடு எடுத்துக்கொண்டது பக்கத்தில் சாப்பிட்டு கேள், என்னவாவது செய்து கேள். 2:6 யூதேயா தேசத்திலே உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ராயேலை ஆளும் பிரபு பிரின்ஸ் உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பார்த்து தரேன், அதுகளை எழுதிவைங்க. மத்தேயு 2:11, ரோமர் 1:5, ரோமர் 15:18, ரோமர் 16:26, எபிரேயர் 7:14, வெளிப்படுத்தின புத்தகம் 5:5. உண்மையான மெசியா வேதவாக்கியங்கள் சொன்னபடி அவர் போற்றப்படுவார், பாடுகள் அனுபவிப்பார், அது வேற. இவர் போற்றப்படுவார். 118வது பாடல். உண்மையான மெசியா 118 பழைய ஏற்பாட்டில் இருந்து வார்த்தை. இருபத்தி 5 தொடக்கம்.
யாவே ரட்சியும், யாவே காரியத்தை வாய்க்கப்படும், யாவையின் பெயரிலே வருகிறவர், போற்று துதிக்கு மாத்திர ஆனவர், புகழப்பட்டவர், யாவையின் ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். யாவை நம்மை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலிகையை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நேர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நேர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். யாவையை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் தயவு என்றும் உள்ளது. விளங்குதா? மத்தியாவு 21:9. எப்படியான மெசியாவை உனக்கு அறிவித்தார்கள்? அல்லது கண்ணீர் தொல்லைப்பார், கவலைகள் கேட்பார். Made in India and Sri Lanka. அந்த இயேசு 21:9 மத்தியாகு. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் டேவிடின் மகனுக்கு ஹோசன்னா, யாவையின் பேரிலே வருகிறவர், அந்த இடம் யாவே, யாவையின் பேரிலே வருகிறவர், புகழுக்கு உரியவர், போற்றி துதிக்கு உரியவர், உன்னதத்திலே ஹோசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். துதிகள் எழும்பும். அவர் எருசலேமுக்கு உள்ளே வரும் நேரத்தில் நகரத்தில் உள்ள யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். என்ன மாதிரி நடந்தது? Glory to God. லூக்கா 13:34-35. இயேசுவா கடைசி நேரம் மனந்திருப்பாத நேரத்தில் சொன்னது, எருசலேம் எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களை, கோழி தன் குஞ்சுகளை தன் சருகுகளின் கீழே கூட்டி ஜெயக்கத்து கொள்ள வேணுமா? நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். மனமுடைந்து இயேசுவா பேசுகிறார். உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு, இதோ உங்கள் வீடு
உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நடந்தது அவருக்கு பிறகு 70ஆம் ஆண்டில் யாவையின் பேரால் வருகிறவர் புகழப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும். அது வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Baruch Abba Bishem Adonai. எல்லாத்திலையும் இருக்குது. அடுத்தது உண்மையான மெஷியா will be the seed of the woman. ஆரம்ப புத்தகம் 3:15. உன் விதைக்கும் அவள் விதைக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். The real Messiah. குதிகால காயம் இருக்கு பாந்தையா. Why? அவர் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அந்த காயங்கள், அவர் பட்ட பாடுகள் எல்லாம் ரோமன் 16:20. சமாதானத்தின் தேவன் வெகு சீக்கிரத்திலே பிசாசை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய எஜமானாகிய இயேசுவினுடைய தயவு உங்களோடு இருப்பதாக. இப்ப கொஞ்ச காலத்துக்கு இந்த நெருக்கமும் அதிகம். அதுக்குத்தான் யுத்தம் பழகிக்கொள். எடு உன் ஆயுதங்களை, உண்மை, கேடகம், தலைச்சீரா, ஹெல்மெட், உன் மனைவி பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி, உன் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணி, யுத்தம் பழகி இருக்க வேண்டிய நேரம் இது. இதோ பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். வஞ்சிப்பு பெருகி கொண்டு போகிறது. செத்தவர்கள் ஆவியை கூப்பிடும் நேரம் வந்திருக்கிறது. அதற்குரிய இதெல்லாவற்றை காண்பித்தோம். அங்க பாருங்க, ஒரு மனுஷில செத்த ஒரு கோஸ்ட் அந்த மனுஷன் முன்னால நிக்கிற மாதிரி. I don't know what it is. பின்னால இருந்து பார்க்கிறாங்கள பாருங்க. They are calling out the dead. செத்து போனவர்களின் ஆவி, செத்து போனவர்களின் ஆவி வர முடியாது. வாரது பாம்பும் தேளும் பொல்லாத ஆவிகள். செத்தவர்கள் செத்தார்கள்.
அவர்கள் சபக்குழியிலே பொல்லாத வஞ்சிப்பு, அது நியூஸ் வாசிக்கிற மனுஷி கிராமிதாஸ் அவள் சொல்றாள், that lady is dead. அவள் சொல்றாள், you're not a Christian, but thank God for that. அது பாவம் சொல்லி போட்டு இருக்குது. அவளை கதைக்கப்படுறாங்க. அவனோட பேர், அந்த கிழவியில பேர் மரீனா. அவன் கதைக்கிறா, உடனே நிப்பாட்டி she is dead. பிறகு கதைக்கப்படுறாள். அதுக்கு பிறகு நிப்பாட்டி போட்டு இந்த நியூஸ் வாசிக்கிற சொல்றா she is dead. she is dead. செத்தார்கள். நோ, நீ உன் தாய் செத்த தகப்பன் சகோதரத்தை நீ பேசினா நீ பேயோட பேசுறாய். போகாத சவுகாலைக்கு பேயோடு தான் பேசுவாய். கவனமாயிரு. மனுஷனெல்லாம் புல்லை போல, அவனுடைய மகிமை புகழெல்லாம் பூவை போல. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. யாவையின் வார்த்தையோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். Always இதயம் அழிவை. Messiah will be the seed of the woman. பெண்ணின் விதையாயிருப்பார் உண்மையான மெஷியா. ரோமர் 16:20. What a scripture is that? நசுக்குவார் உண்ட காலுக்கு கீழே பேய. கலாத்தியர் 4:4, எபிரேயர் 2:14, வெளிப்படுத்தின புத்தகம் 12:9, எழுதிட்டீங்களா? கலாத்தியர் 4:4, எபிரேயர் 2:14, வெளிப்படுத்தின 12:9. அது உங்களுக்கு தெரியும் தானே? 12:9 அவனுக்கு உலகம் என்ன தெய்வம் அஞ்சு கிருபை. அடுத்தது, you have strength. Messiah would be the descendant of Abraham. ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவராயிருப்பார் உண்மையான மெஷாயா. இதெல்லாத்தையும் மத்திய கொண்டு எத்தனை யூதர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார். உன்னுடைய விதையை பெருகப்படுவேன். ஆரம்ப புத்தகம் 12:3. இதேல 2-3 தடவை கேட்டீண்டா என்னுடைய எதிர்படி ககரியா உனக்குள்ள நெருப்பு பத்த ஆரம்பிக்கும். தனியா இருந்து இதால you have to go through. ஆரம்ப புத்தகம் இப்படி பார்த்தோன்னு இருதயத்துல 12:3 அது ஒன்று தொடக்கமாச்சு. யாவை ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதி உன் பேரை உயர்த்துவேன்.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள குடிகள் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? அவரது வம்சத்தில் வந்த அவருடைய விதையாகிய மெய்யான இயேசுவ மெஷாயா, அவருக்குள்ளே தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. So he has to come through the lineage of Abraham. அப்பவே நடி ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். அப்ப இந்த ஆவரம்பு புத்தகம் 12:3 சொல்ற நேரமும் ஆபிரகாமுக்கு யேசுவா எங்க போறது அவரோடு தான் இருந்தது. சொல்ல போனா அவன் கேட்ட குரல் ஆபிரகாம் யேசுவோட குரல். ஆடி போவாது. அப்போஸ்தலர் 3 24 தொடக்கம் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தேவ வார்த்தைகளை முன் அறிவித்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாளை முன் அறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய பண்ணிய உடன்படிக்கைக்கும் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். இருபத்தி 6 தேவனுடைய இறக்கத்தை பாருங்க. பீட்டா சொன்ன மெசேஜ், அவர் அதி உயர்ந்த தேவன் உங்களை எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலே இருந்து பாவங்கள் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவாவை, இயேசுவா தேவனுடைய பிள்ளை, இயேசுவாவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார். அங்கதானே போனவர். அம்மாவு தருவில நடந்து கதைக்கு கொண்டு போன மன்னாதி பூஜ்யா. அவங்க கொலை செய்து போட்டதுக்கு பிறகு அவரை அங்க அனுப்புறாரு. ஐயோ டாடி, what a daddy we have. உண்மையான மெஷாயா அவர் மேலே தூக்கப்படுவார். மேலே நிழலாக நடந்தது. எண்கள் புத்தகம் 21. தேங்க்யூ டாடி. ஆறு தொடக்கம் எண்கள் 21 6. அப்பொழுது யாவே
கொள்ளிவாய் பாம்புகளை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினான். ஏன்? முறுக்கு செய்தபடியா? முறுக்கா? முறுக்கு கொடுத்தார்கள். கட்டிக்காரர்கள் குறுக்கு மறுக்கு முறுக்கு. ஜனங்கள் அந்த கொள்ளிவாய் பாம்புகள் ஜனங்களை கடிச்சதனால் இஸ்ராயலுக்குள்ளே அநேக ஜனங்கள் சேர்த்தார்கள். முருது பொறுத்தவர்களுக்குள்ள பிசாசு பாம்பு அனுப்பல, விளங்க வேணும். யார் அனுப்புறது? பாம்பு. பாம்புக்கு எதுக்கு ஒப்பா இருக்கு? அசுத்தாவிகள். ரைட்? அசுத்தாவிகள் இந்த கிடந்து பிறண்டு உருண்டாடிச்சு ஒரு ஒரு ஹீல்ஸ் போட்ட சப்பாத்தும் ஒரு தண்ணி போத்தலும் எனக்கு பாம்புகளை அனுப்பினது டேடி. எப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிறாய்? அநேக பேர் செத்தார்கள். ஏன்? பாம்பு கடியினால். முறுக்கு செய்தார்கள். முறுக்கு 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 முறுக்கண்டு முறுமுறுத்து வாங்கினான் கொத்து பாம்பால. முறுமுறுக்காதே. மூச்சைக்கு தினம் கட்டது படுக்க பண்ண படுக்கைக்குள்ள வந்தது பாம்பு. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் யாவைக்கும் உமக்கு விரோதமாக நாங்கள் வாயால கதைச்சு போட்டோம், பாவம் செய்தோம், பாம்புகள் எங்களை விட்டு நீங்கபடி யாவையை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். முருகு முறுமுறுத்ததுக்கு பிறகு இப்ப அசுத்தாவிகள் இருந்து விடுதலை தேவையாம். மோசே ஒரு சொன்னான், இந்த பாம்புகள் போகட்டும். பாம்புகளை விட்டு நீங்கும்படி யாவையை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினாடு. அவன் கேட்டுட்டான். கடிச்ச பாம்பு கொத்தின பாம்பு இன்னும் போகல. இப்பதான் மெதுவாங்கால போகுது. அநேக பேர் சேர்த்து போனான். அப்பொழுது யாவே மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் பாம்பை உருவத்திலே செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் மரத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் அவனோ அவன் அதை நோக்கி பார்த்ததும் அவன் சாகாமல் பிழைப்பான், தொடர்ந்து ஜீவிப்பான், அந்த நஞ்சு ஏறாது. கடிபட்டார்கள். இதை பார்க்க வேண்டுமாம். ஒரு பாம்பு உருவத்தை ஒரு மரத்தின் மேல் ஏற்றி வச்சிருக்கிறது. உண்மையா சொல்றேன், எனக்கு இது இன்னும் விளங்குதில்லை. போய் ஏன் இது கூப்பிட்டாரு? ஒரு பாம்பின் சுவாபம், அந்த சுவாபத்திலேயே நாங்க எல்லாரும் அப்படித்தான். ஆதாமிலே வந்து அவர் அந்த மரத்திலே தொங்க, அதுக்கு ஒப்பாக சொல்லப்படு. அப்படியே மோசே ஒரு வெங்கல பிராஸ் பாம்பை உண்டாக்கி அது ஒரு மரத்தின் மேல் தூக்கி வைத்தான். பாம்பு ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல பாம்பை நோக்கி பார்த்து ஜீவிப்பான்.
இப்ப இதங்க வருது புதிய ஏற்பாட்டிலே பாப்பம். யோகனான் 3 பிள்ளைகள் தியானம் பண்ணுவைகளை எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொன்னா போல மோசையும் சத்து ஜோஷுவும் சத்து எல்லாருமே கொஞ்சம் பேர் அந்த பாம்பு இதை எடுத்து அதை வணங்க ஆரம்பிச்சிட்டார்கள். அதுக்கு பிறகு மனுஷன் யோகனான் 3 கொஞ்சம் ஓய்வு நாள்ல இனி கேள்வி தொடங்க போறேன். ஆன்லைன்ல என்ன கேட்ட நீ வந்து கேப்பேன். எழுப்பி விட்டு யோகனான் 3:14 பாம்பானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல 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 மனுஷனின் மகனும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யேசுவா தம்மை அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ஐயோ எனக்கு அந்த பிள்ளை I don't know. யேசுவதான் சொல்லி கொடுக்க பண்ணும். அந்த வெங்கலத்தால செய்த பாம்பு உயர்த்தின மாதிரி மோசை பார்த்தீங்க. பாம்புக்கு கொத்தப்பட்டவன் அதை பார்த்தோன்னு பிழைச்சானா, ஜீவித்தான். யேசு அதை கொண்டு வர்றாரு இங்கே. அந்த 3 யோகானன் 3:14 தொடக்கம் 18 வரை வாசிக்கும். சரியா? நான் உங்களுக்கு 14-15 தந்தான். 18 வரை வாசிக்கும். எண்ணாமத்திலே நடந்தது. சாகாமல் பிழைக்கும் அவரை நோக்கி பார்த்தோன்னது அந்த பாம்புட நஞ்சு இதாகிரும். பாவத்தின் நஞ்சு 2வது மரணத்துக்கு கொண்டு போகாதபடி அவரை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போறவர்கள் 2வது மரணத்தில் இந்த தப்புவார்கள். முடிவு பாரி அந்த not one saved always saved. No, no. Messiah, உண்மையான Messiah will be a great light. யெசாயாகு 9 அவர் ஒரு பெரிய வெளிச்சமாக இருப்பார். யெசாயாகு 9ஆம் அதிகாரம் 1-2 என்ன தீக்கு தரிசனம் உண்டு பாருங்க. ஆகிலும் அவர் ஜெபுலூன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்திய முந்தின காலத்தில் இருந்தது போல அது இரட்டிப்பது இருண்டு இருப்பதில்லை இருளாக. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும்
யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாரை கலிலேயாவாகிய அந்த தேசத்தை கலிலே மகிமைப்படுத்துவார். இக்காலத்திலே இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளில் ஜீவிக்கும் ஜனங்கள் மேல் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. Why? Yeshua is the light. I know Christianity. என்ன கிறிஸ்தவம் தவம் தவம் தவம். யெஷாயாவு 42 ஒன்று தொடக்கம் 7 வரை கழிச்சுப்போம். நாங்க யெஷாயாவு 42 you get new strength. இது ஆவியின் வார்த்தைகள். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன் யேசுவா, நான் தெரிந்து கொண்டவரும் என் இருதயத்துக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை 33 அது என் ஆவியை அவரேதான் என் ஆவியை அவர் மேல அமர பண்ணினேன் என்றா என் பிரசன்னத்தை அவர் மேல் அமர பண்ணினேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் புறஜாதிகளுக்குள்ளே நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கத்த மாட்டார். தம்முடைய குரலை உயர்த்தவும் அதை வீதியிலே கழுகோ அப்படி செய்ய மாட்டார். அவர் முறிந்த ஒரு புல்லை முறியாமலும் மங்கி எரிகிற ஒரு திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. இளங்கரிப்பது இளம் அவருடைய வேதத்துக்குள் வார்த்தைக்குள் தீவுகள் காத்திருக்கும். அடே, இலங்கை ஒரு தீவுன்னு தெரியுமா? தீவு தீவுகள் காத்திருக்கும். என்னத்துக்காம்? அவருடைய கிருபைக்கா. அது வெள்ளக்காரன் பைத்தியம். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய தோரா வேதமண்டான் எழுதி வேதம் வேதம் வேதக்காரன் எத்தனை புத்தகம் இருக்கண்டே தெரியா? வேதக்காரன் (42:5)
வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியை அதில் உண்டானவைகளை பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தை அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவருமாகிய யாவை ஆகிய தேவன் சொல்லுகிறதாவது, குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலே கட்டுண்டவர் பேயின் கட்டு அவன் மறியல இருந்த வழியை கொண்டு வரும் இருளில் இருக்கிறவர்களை பிசாசின் சிறைச்சாலையிலே இருந்து விடுவிக்கவும் யாவையாகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்மை தற்காத்து உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படியாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் யாவே, இது என் பெயர். என்ன பெயர்? யாவே அல்லது யெகோவா. என் மகிமை வேறொருவனுக்கு என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க மாட்டேன், உண்டங்களுக்கு கொடுக்க மாட்டேன். Is the light. So இப்ப உங்களுக்கு அடிக்கடி சொல்றது சொன்ன நானே உலகு ஒளி, ஒருவன் என்னை பின்பற்றினான் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். யோகானன் 8:12. in 9வது அதிகாரம் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Hey, man needs light, man. Not religion, not Christianity, not church. Forget it. Oh, ஒன்பது ஐந்து
இருளறிந்து இருதயத்துக்கு தேவையானது ஒளி. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இந்த ஒளி இல்லாட்டி உன்னட்ட பேய்கள் வந்து குடியிருக்கும். இருட்டு அற கிட மனதிரமாம கிட கொழுவி கொண்டு திரி முறுமுறுத்து கொண்டு திரி. இந்த பாம்புகள் வந்து கொத்தட்டு. நான் அனுப்புறது பாம்பு. இன்னொரு சொல்லவா? You be a light for the nations. Okay? இப்ப இதை வெளியேடுங்க. மத்தியாவுக்கு 12 அதோடு சேர்ந்து Messiah will be a light for the nations. தேசங்களுக்கு அவர் ஒளியாக இருப்பார். மத்தியாவுக்கு 12:15 தொடக்கம் 21 வரை. லூக்கா 2:27 தொடக்கம் 32 வரை. வெளிப்படுத்தின புத்தகம் 21, 23, 24. இதே மணி வைங்க. யோவான் 8:12, 9:5. You be a light for the nations. We have another 4-5 points. I think I'll stop today. இதை நடிகை சித்தமான நாளை தந்து சொல்லி முடிச்சு அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி போட்டு உண்மையான மெஷியாவை குறித்து கொடுக்கப்படும் வார்த்தைகளை இந்த உண்மையான மெஷியா அவர் உனக்குள்ளையா? அவருடைய கேரக்டர் என்ன? அவரும் டடியும் குடியிருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? அதை பார்ப்போம். சரியா? I will let you go. If you want to. Receive the blessing. Yabreka Yahweh Vashmreka. Yahir Yahweh Panaveleka Pioneka. Ida Yahweh Panaveleka Vazamika Shalom. Yahweh உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாவே உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யாவே தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யாவையின் பேரில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தாப்பர்மா தாய்மார் யுத்தத்தில் இறங்குங்கோ. அநியாயமா உண்ட பிள்ளைகளை தூக்கி பாம்புட கையில கொடுக்காது. பாம்பு விளங்காட்டி குடும்பீர கையில கொடுக்காது. So we God believe you will see அந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு we will continue the character
of the true Messiah. அவருடைய குணாதிசயம். All right? Till we see you again tomorrow, God willing. Shalom and bye for now.